நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 3 பகுதி 2 கத்ய உரைநடை அதில் இருக்கும் பாடங்களை பார்க்கப் போகின்றோம். முதல் பாடம் பேஷேவர். பேஷேவர் பேஷேவர் என்றால் பல தொழில் புரிபவர்கள் ப்ரொஃபஷனல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதைத்தான் பேஷேவர் என்று கூறுகின்றார்கள். இந்த பாடத்தில் விவசாயி முதற்கொண்டு வீடு கட்டுபவர்கள், நமக்கு அணிகலன்கள் செய்து தருபவர்கள் என்று பலரை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. சுருக்கமான பாடம் இருந்தாலும் நிறைவாக உள்ளது. இந்த பாடத்தை பார்க்கலாமா? பிருஷ்ட சங்கியா 74, பக்கம் எண் 74. பேஷேவர் தொழில் புரிபவர்கள், ப்ரொஃபஷனல்ஸ். हमें 3 चीज़ों की ज़रूरत है, रोटी, கப்படா और மகான். நமக்கு 3 பொருட்கள் அத்தியாவசியமாக இருக்கின்றன. 3 சீஸே என்றால் 3 பொருட்கள். 3 चीज़ों की ज़रूरत है என்று வந்துள்ளது. चीज़ों की என்று ஏன் வந்துள்ளது என்றால், சீஸ் என்ற சொல்லை தொடர்ந்து கீ என்ற ஒரு வேற்றுமை உருவு வந்துள்ளது. ஒரு சொல்லை தொடர்ந்து வேற்றுமை உருவு வரும்பொழுது அது பன்மையாக இருப்பின் ஓ என்ற வடிவத்தை ஏற்றுக்கொள்ளும். சீஸோ என்று உள்ளது. சீஸோங் கி ஜரூரத் ஹை, பொருட்களின் தேவை உள்ளது. ஜரூரத் என்றால் தேவை, அத்தியாவசியம். ரோட்டி, கப்படா और மகான், உணவு, இருக்க இடம் மற்றும் துணி. கப்படா என்றால் துணி, மகான் என்றால் இருக்கும் இடம், ரோட்டி என்றால் உணவு. अनाज, तरकारी आदि खाने की चीज़ें हमें किसान देते हैं. அனாஜ் என்றால் தானியங்கள். அனாஜ் என்றால் தானியங்கள். தர்காரி என்றால் காய்கறிகள். ஆதி என்று வந்தால் போன்றவைகள் என்பது பொருள். இந்த ஈக்கி மாத்திரா முன்பக்கமாக இருந்தால், ஆதி என்று இருந்தால் போன்றவைகள் என்பது பொருள். இதே ஈக்கு பதிலாக ஈ கி மாத்திரா போட்டிருந்தால், ஆதி என்று ஆகியிருந்தால் பழக்கம் என்று அர்த்தமாகிவிடும். எனவே எழுதும் பொழுது கவனமாக எழுத வேண்டும். ஆதி खाने की चीज़ें, சாப்பிடும் பொருட்கள், ஹமே கிசான் தேத்தே ஹே, நமக்கு விவசாயிகள் தருகின்றனர். ஹமே, ஹம்கோ, ஹம் ப்ளஸ் கோ, ஹம்கோ அல்லது ஹமே. கிசான் என்றால் விவசாயி. தேத்தே ஹே கொடுக்கின்றார்கள். கிசான் காவோ மே ரஹத்தே ஹே, குடியானவர்கள் கிராமத்தில் வசிக்கின்றார்கள். கிசான் என்ற சொல் ஒருமையையும் குறிக்கும், பன்மையையும் குறிக்கும். கிசான் காவோமே ரஹத்தே ஹே, கிராமங்களில் வசிக்கின்றார்கள். காவோமே கிராமங்களில். காவ் என்பது ஒருமையையும் குறிக்கும், பன்மையையும் குறிக்கும். கிராமம் என்றாலும் காவ் தான், கிராமங்கள் என்பதும் காவ் தான். இருந்தாலும் காவோ என்று ஏன் வந்துள்ளது? அதை தொடர்ந்து மே என்ற வேற்றுமை உருவு வந்துள்ளது. சரியா? அதனால் காவ் என்பது காவோ, பன்மை சொல் ஓ என்று மாறும் என்று பார்த்தோம். காவோமே ரஹத்தே ஹே, வசிக்கின்றார்கள். ஹையில் புள்ளி உள்ளது, பன்மையை குறிக்கின்றது. வே பஹலே खेत जोतते हैं, बीज बोते हैं और पानी सींचते हैं. வே பஹலே அவர்கள் முதலில், खेत என்றால் வயல், ஜோத்தே ஹே, ஜோத்தே என்றால் உழுதல், ஜோத்னா உழுதல், ப்ளவிங். ஜோத்தே ஹே உழுகின்றார்கள். பீஜ் போத்தே ஹே விதை விதைக்கின்றார்கள். போனா விதைத்தல், பீஜ் போத்தே ஹே விதை விதைக்கின்றார்கள். और மற்றும்
பானி சீஞ்ச்தே ஹேம். சீஞ்ச்னா என்றால் நீர்ப்பாசனம் செய்தல், இரிகேஷன். தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள். பானி சீஞ்ச்தே ஹேம், தண்ணீர் பாய்ச்சுகின்றார்கள். பாத் கோ, பிறகு. வே ஃபசல் காட்டுத்தே ஹேம், ஃபசல் காட்தே ஹேம், பிறகு அவர்கள் பயிர் அறுவடை செய்கின்றார்கள். ஃபசல் காட்னா அறுவடை செய்தல், ஹார்வெஸ்டிங். काटते हैं. अनाज को गाड़ियों में लाद कर बाजार में भेजते हैं. அனாஜ், அனாஜ் என்றால் தானியம் என்று பார்த்தோம். அனாஜ் கோ, தானியங்களை. காடியோமே லாத்கர், வண்டிகளில் ஏற்றி. லாத்னா என்றால் ஏற்றுதல், சுமத்துதல். பாசார் மே பேஜ்தே ஹேன், பஜாருக்கு அனுப்புகின்றார்கள், கடை வீதிகளுக்கு அனுப்புகின்றார்கள். वहाँ से हम अनाज खरीदते हैं, அங்கிருந்து நாம் தானியங்களை வாங்குகின்றோம். எங்கிருந்து? பஜாரிலிருந்து, கடை வீதியிலிருந்து. वहाँ से, அங்கிருந்து. हम अनाज खरीदते हैं, தானியங்கள் வாங்குகின்றோம். किसान तरकारियाँ भी पैदा करते हैं, விவசாயி காய்கறிகளையும் உற்பத்தி செய்கின்றார், விளைவிக்கின்றார். பைதா கர்த்தே ஹே, விளைவிக்கின்றார். தர்காரியாம் பி, காய்கறிகளையும். பைதா கர்த்தே ஹே, விளைவிக்கின்றார்கள். அடுத்த பத்தி. மகான் பனானே வாலே கோ ராஜ் கஹதே ஹே, கட்டிடம் கட்டுபவர்களை ராஜ், ராஜ் என்றால் கொத்தனார், கொத்தனார் என்று கூறுகின்றோம். राज ईंट और सीमेंट से मकान बनाते हैं, கொத்தனார் செங்கல் மற்றும் சிமெண்ட்டை கொண்டு மகான் பனாத்தே ஹே, கட்டிடம் கட்டுகின்றார்கள். ஈண்ட் என்றால் சிமெண்ட், ஈண்ட் என்றால் செங்கல், சிமெண்ட் என்றால் சிமெண்ட், சே என்றால் அதை கொண்டு. மகான் பனாத்தே ஹே, கட்டிடம் கட்டுகின்றார்கள். ராஜ் ஈண்ட் और सीमेंट से मकान बनाते हैं, மேஸ்திரி ஈண்ட், ஈண்ட் என்றால் செங்கல், சிமெண்ட் என்றால் சிமெண்ட், சே அவற்றை கொண்டு மகான் பனாத்தே ஹே, கட்டிடம் கட்டுகின்றார்கள். அடுத்தது படகி. படகி, படகி என்றால் கார்பெண்டர், தச்சர். படகி லக்கடி கி சீஸே பனாத்தே ஹே, கார்பெண்டர், தச்சர் மரத்தினாலான பொருட்களை தயார் செய்கின்றார். லக்கடி, லக்கடி என்றால் மரம், வுட். கி சீஸே பொருட்கள், பனாத்தே ஹே செய்கின்றார்கள். வே ஹமாரே லியே மேஸ், குர்சி, अलमारी, किवाड़ आदि भी बनाकर देते हैं, அவர்கள் நமக்காக. हमारे लिए, हम प्लस के लिए हमारे लिए. மேஸ் மேஜை, குர்சி நாற்காலி, அலமாரி அலமாரிகள், கிவாட் கதவுகள், ஆதி போன்றவைகள், பீ போன்றவைகளையும், பனாக்கர் செய்து, தேத்தே ஹே அளிக்கின்றார்கள். मकान बनाने वाले, मकान बनाने में राज और बढ़ई हमारी मदद करते हैं. मकान बनाने में கட்டிடம் கட்டுவதில், बनाने में கட்டிடம் செய்வதில், கட்டிடம் கட்டுவதில், கட்டிடம் அமைப்பதில். ராஜ், ராஜ் என்றால் கொத்தனார். और बढ़ई, बढ़ई என்றால் கார்பெண்டர், தச்சர். ஹமாரி மதத் கர்த்தே ஹே, நமது உதவி செய்கின்றார், நமக்கு உதவி செய்கின்றார். ஹமாரி மதத் என்று சொல்ல வேண்டும், ஹம்கோ மதத் என்று சொல்வதில்லை. ஹமாரி மதத் கர்த்தே ஹே, நமக்கு உதவி செய்கின்றார்கள். மதத் என்றால் உதவி. அடுத்த பத்தி. ஹமே பஹன்ने के लिए कपड़े चाहिए. ஹமே, ஹம்கோ, ஹம் ப்ளஸ் கோ ஹம்கோ அல்லது ஹமே, நமக்கு. பெஹன்னே கேலியே உடுத்திக் கொள்வதற்கு. பெஹன்னா எழுதும்போது பஹன்னா என்று எழுதுவார்கள், உச்சரிக்கும் போது பெஹன்னா என்று சொல்ல வேண்டும். பெஹன்னே கேலியே உடுத்திக் கொள்வதற்கு. கப்படே சாகியே துணிகள் வேண்டும். கப்படே சாகியே வேண்டும். இந்த சாகியே என்று வரும்பொழுது எழுவாயுடன் கோ இணையும், அதனால்தான் ஹமே என்று வந்துள்ளது. இங்கு ஹமே, ஹம் என்பது எழுவாய், எழுவாய் என்றால் சப்ஜெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். ஹம் ப்ளஸ் கோ ஹம்கோ ஹமே என்று பார்த்தோம் அல்லவா. இந்த சாகியே வரும்பொழுதெல்லாம் கோ வரும்.
கோ எதனுடன் வரும்? எழுவாயுடன் வரும், சப்ஜெக்டுடன் வரும். சரியா? ஏ கப்படே கஹாசே ஆத்தே ஹேன், இந்த துணிகள் எங்கிருந்து வருகின்றன? கஹாசே ஆத்தே ஹேன், எங்கிருந்து வருகின்றன? पहले किसान खेतों में कपास पैदा करते हैं. முதலில் விவசாயி வயல்களில் பருத்தி உற்பத்தி செய்கின்றார். கபாஸ், கபாஸ் என்றால் பருத்தி. पहले किसान खेतों में कपास पैदा करते हैं. முதலில் விவசாயி வயல்களில் கபாஸ், கபாஸ் என்றால் பருத்தி, பைதா கர்த்தே ஹே உற்பத்தி செய்கின்றார், விளைவிக்கின்றார். வே கபாஸ் சே रुई, रुई से धागा और धागे से कपड़ा बनाते हैं. எவ்வளவு அழகாக போட்டு இருக்கின்றார்கள் பாருங்கள். கபாஸ் சே रुई, रुई என்றால் பஞ்சு, பருத்தி, பருத்தி என்பது அந்த காயை குறிக்கும். பருத்தி நன்றாக மரத்தில் காய்க்கின்றதல்லவா, அது பருத்தி. அதிலிருந்து பஞ்சு, ருயி என்றால் பஞ்சு, பஞ்சிலிருந்து ருயிசே தாகா, தாகா என்றால் இழை, நூல்கள். और धागे से कपड़ा बनाते हैं, அந்த இழைகளிலிருந்து துணிகளை செய்கின்றார்கள். கபாஸ் சே ருயி, பருத்தியிலிருந்து பஞ்சு, ருயி சே தாகா, பஞ்சிலிருந்து நூல், और धागे से कपड़ा बनाते हैं, நூலிலிருந்து துணிகளை செய்கிறார்கள். कपड़े बुनाने वाले को जुलाहा कहते हैं. बुनाना, कपड़े बुनाना என்றால் துணி நெய்தல், புனானா என்றால் நெய்தல். அதனால்தான் நெசவாளிக்கு புனுக்கர் என்றும் சொல்வார்கள், புனுக்கர் என்றும் சொல்வதுண்டு. ஜுலாஹா கெஹத்தே ஹே, ஜுலாஹா என்றால் நெசவாளி, புனுக்கர் என்றாலும் நெசவாளி தான். கப்படே புனானே வாலேக்கோ ஜுலாஹா கெஹத்தே ஹே, துணி நெய்பவர்களை நாம் நெசவாளி என்று கூறுகின்றோம். ஏ கர்கோம் பர் கப்படா புனாத்தே ஹேன், இவர்கள் கர்கா, கர்கா என்றால் தறி, தறி பார்த்திருக்கின்றீர்களா? கர்கோம் பர் கப்படா புனாத்தே ஹேன், தறியில் துணி நெய்கின்றார்கள். புனாத்தே ஹேன், நெய்கின்றார்கள். அடுத்த பத்தி. रोटी कपड़ा और मकान के अलावा हमें बर्तन और आभूषण भी चाहिए. உணவு, உடை மற்றும் இருப்பிடம், இவற்றை தவிர, கே அலாவா, இன் அடிஷன் டு தட், இவற்றுக்கு மேம்பட்டு, இதை தவிர, இதனுடன் என்று பல பொருட்களை கொள்ளலாம். கே அலாவா என்பதற்கு இதனுடன், இவற்றை தவிர, இன் அடிஷன் டு. சரியா? ரோட்டி கப்படா ஒரு மகான் கே அலாவா, உணவு, உடை மற்றும் இருப்பிடத்தை தவிர, ஹமே பர்த்தன், பர்த்தன் என்றால் பாத்திரங்கள், வெசல்ஸ், और ஆபூஷன், ஆபூஷன் என்றால் ஆர்னமெண்ட்ஸ், அணிகலன்கள், भी चाहिए, அவையும் தேவை. ஆபூஷன் बनाने वाले को सुनार कहते हैं. அணிகலன்கள் செய்பவரை நாம் பொற்கொள்ளர் என்று கூறுகின்றோம், பொற்கொள்ளர். ஆபூஷன் என்றால் அணிகலன்கள், பனானே வாலே செய்பவர்கள், சுனார் என்றால் பொற்கொள்ளர், கோல்டு ஸ்மித், கெஹத்தே ஹே என்று கூறுகின்றோம். சுனார் सोने से कंकन, जंजीर, अंगूठी आदि बनाते हैं. பொற்கொள்ளர், சுனார் என்றால் பொற்கொள்ளர் என்று பார்த்தோம். சோனேசே தங்கத்திலிருந்து, கங்கன், கங்கன் என்றால் கங்கணங்கள், கங்கணம் என்று தமிழில் சொல்வோம் அல்லவா, அதுதான். ஜஞ்சீர், ஜஞ்சீர் என்றால் செயின், மாலை. அங்கூட்டி, அங்கூட்டி என்றால் மோதிரம். ஆதி பனாத்தே ஹே, போன்றவைகளை செய்கின்றார்கள். சுனார் சோனேசே கங்கன், ஜஞ்சீர், அங்கூட்டி ஆதி பனாத்தே ஹே. தங்கத்திலிருந்து, பொற்கொள்ளர் தங்கத்திலிருந்து கங்கணம், மாலை, ஜஞ்சீர் என்றால் செயின், மாலை என்று சொல்வோம் அல்லவா, தங்க மாலை, தங்க செயின் என்போமே. அங்கூட்டி, அங்கூட்டி என்றால் மோதிரம். ஆதி போன்றவற்றை பனாத்தே ஹே செய்கின்றார்கள். சாந்தி சே தாலி, கிலாஸ் ஆதி பனாத்தே ஹே. அதை தவிர என்ன செய்கின்றார்கள்? சாந்தி, சாந்தி என்றால் வெள்ளி. சாந்த், சாந்த் என்றால் நிலா, சாந்தி என்றால் வெள்ளி. சாந்தி சே வெள்ளியிலிருந்து, தாலி தட்டு, வெள்ளித்தட்டு,
கிலாஸ், கிலாஸ் என்றால் டம்ளர், லோட்டா என்று சொல்வோம் அல்லவா, ஆதி பனாத்தே ஹே போன்றவைகளையும் அவர்கள் செய்கின்றார்கள். லோஹார் भी हमारे काम के हैं. हमारे काम के हैं என்றால் நமக்கு பயன்படுபவர்கள், நமக்கு உதவி செய்பவர்கள் என்பது பொருள். லோஹார், லோஹார் என்றால் கொல்லர், அதாவது இரும்பு சாமான்களை செய்பவரை லோஹார் என்று சொல்வோம். பிளாக் ஸ்மித் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். லோஹார் भी கொல்லர்களும் ஹமாரே காம்கே ஹே நமது உதவி செய்கின்றவர்கள், நமக்கு உதவி செய்கின்றவர்கள். லோஹார் லோஹேக்கே சாமான் பனாத்தே ஹே கொல்லர்கள் இரும்பினாலான சாமான்களை செய்கின்றார்கள். லோஹேக்கே சாமான் இரும்பு சாமான்கள், பனாத்தே ஹே செய்கின்றார்கள். கிசான், ராஜ், படஹி, जुलाहा, सोनार, लोहार आदि पेशेवर हैं. किसान, राज, बढ़ई, जुलाहा, सोनार, लोहार आदि पेशेवर हैं. किसान व्यवसायी, राज कोत्तनार, बढ़ई कारपेंटर, तच्चर, जुलाहा வீவர் நெசவாளி, சோனார் தங்க நகைகள் செய்பவர்கள் பொற்கொல்லர், லோஹார் இரும்பு சாமான்கள் செய்பவர் கொல்லர், ஆதி பேஷேவர்க இவர்களெல்லாம் தொழிலாளர்கள், தொழில் செய்பவர்கள், ப்ரொஃபஷனல்ஸ். ஏ ஹமாரே ஜீவன் கோ சுகமய பனாத்தே ஹே இவர்கள் நமது வாழ்க்கையை ஆனந்தமயமாக செய்கின்றார்கள். சுகமய என்றால் ஆனந்தமயம், பனாத்தே ஹே ஆக்குகின்றார்கள், நமது வாழ்க்கையை ஆனந்தமாக ஆக்குகின்றார்கள், வசதியுள்ளதாக ஆக்குகின்றார்கள். இந்த பாடம் புரிந்ததா? இப்பொழுது ஷப்தார்த். ஷப்தார்த்த என்றால் இந்த பாடத்தில் உள்ள கடினமான சொற்களுக்கு பொருள். பிருஷ்ட சங்கியா 75, பக்கம் எண் 75. பேஷேவர் தொழிலாளி, சீஸ் பொருள், அனாஜ் தானியம், தர்காரி காய்கறி, ஆதி போன்றவை முதலியன, கேத் வயல், ஜோத்னா உழுதல், பானி சீஞ்ச்னா நீர்ப்பாய்ச்சுதல், ஃபசல் விளைச்சல், பீஜ் விதை, போனா விதைத்தல், லாதுனா சுமை ஏற்றுதல், खरीदना வாங்குதல், पैदा करना பயிராக்குதல், ராஜ் கொத்தனார், பனானா அமைத்தல் செய்தல், படஹி தச்சர், லக்டி கட்டை, கிவாட் கதவு, மதத் கர்னா உதவுதல், கிசான் விவசாயி, கபாஸ் பருத்தி, தாகா நூல், ஜுலாஹா நெசவாளி. தாகா நூல், ஜுலாஹா நெசவாளி, கர்கா தறி, புனானா நெய்தல், கே அலாவா அதைத் தவிர, அதைத் தவிரவும், பர்த்தன் பாத்திரம், ஆபூஷன் நகை, சுனார் பொற்கொல்லர், கங்கன் கங்கன் ரெண்டுமே சரிதான் வளையல், ஜஞ்சீர் சங்கிலி செயின், அங்கூட்டி மோதிரம், சாந்தி வெள்ளி, தாலி தட்டு, லோஹார் லுகார் கொல்லர். புரிந்ததா இந்த பாடம்? உங்களுக்கு புரியும்படியாக அமைந்துள்ளதா? சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்களேன். இது அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு கிடைக்க வசதியாக இருக்கும். சரியா? நன்றி, தன்யவாத்.